ஹலோ மை டியர் லிஸ்னஸ். ஹோப் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு ரொம்ப நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி அந்த 4th மேஜிக்கல் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? நம்ம பார்த்த அந்த 1, 2, 3 விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ ஃபர்ஸ்ட், ஐ தேங்க்யூ. செகண்ட், ஐம் சாரி. தேர்ட், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அண்ட் ஃபோர்த், பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் இயங்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? அன்பு. அதாவது ஒரு பழமொழியே சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் காமிக்கிற அன்பு ஒரு ஆளை நல்லவனாவையும் மாற்றும், அதே அன்பு நெகட்டிவ் சைடும் இருக்குது. நம்ம அதை விட்டுருவோம். ஓகே, பொதுவாக அன்பு, இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவராசியும் ஏங்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்பு எவ்வளோ வேல்யூபிள் இல்லையா? ஒரு அம்மா குழந்தைங்க மேலே காமிக்கிறது, அதாவது பேரண்ட்ஸ் குழந்தைங்க மேலே காமிக்கிறது, குழந்தைங்க தன்னோட அம்மா அப்பா பாட்டி தாத்தான்னு இவங்க மேலே காமிக்கிற அன்பு, கூட பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வச்சுருக்க அன்பு, இந்த மாதிரி அன்பு காமிக்கிறதுக்கு பல ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம சொல்லலாம். தமிழில் நிறைய அழகான வார்த்தைகள் கூட இருக்குது. ஓகே, ஸோ அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஒருத்தருக்கு இப்போ அம்மானா அவங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்குமோ, அவங்களுக்கு சார்ந்த நம்ம கடமைகள் என்ன? பேரண்ட்ஸ்னால் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சிப்ளிங்ஸ்னால் என்ன? ஸோ அன்பை நம்ம விதவிதமாக பரிமாற்றோம் இல்லையா? வார்த்தையால் எப்படி சொல்லுவோம்? இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஐ லவ் யூ. இந்த வார்த்தை தான். அதாவது இந்தியன் கல்ச்சரில் இதை எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த கல்ச்சர் படியே போவோமே. கல்ச்சரை மீறி செஞ்சால் எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ கல்ச்சர் படியே போவோமே. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பா கிட்ட அந்த வார்த்தையை சொல்கிறதுல தப்பே இல்லை. இது வரைக்கும் நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சிப்ளிங்ஸ்குள்ளே அதுவும் குறைவாக தான் இருக்கும். இதே வெளியில் பாருங்கள், அது அப்படி இப்போல்லாம் அது ஒரு மாதிரி கேஷுவல் வேர்ட் கூட ஆகிடுச்சு. சில பேர் இன்னும் அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தையாக கூட, ஐ மீன் ஒரு மாதிரி என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் கூட யோசிப்பாங்க இல்லையா? ஓகே, அதுவும் ஒரு மறுபக்கம். இந்த வார்த்தையை அன்பு ரொம்ப யார் மேலே இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்படி சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சரியான இடத்துல சரியான ஆளுங்கக்கிட்ட பயன்படுத்தணும். இல்லைன்னா அதுவே நமக்கு ஆபத்தாக மாறுற பல விஷயங்களை கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? யார்கிட்ட சொல்கிறோம்? நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்கிறோமா? அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கள், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த உலகத்துலேயே அவங்கள மீறி அவங்கள தவிர வேறு யார் அவ்வளோ ஒரு உண்மையான அன்பு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சில உறவுகள் தான். அப்படிப்பட்ட எல்லா உறவுகள்கிட்டையும் மனப்பூர்வமாக, ஹோல் ஹார்ட்டடாக, உண்மையாக ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அப்பா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தால் அப்படி, இல்லை நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கிட்ட லவ் யூ குட்டிமா, ஐ லவ் யூடா பையா, ஹூவர் இட் இஸ், ரைட்? ஸோ அழகான அந்த அழகான அந்த வார்த்தையை அழகான உறவுகள்கிட்ட சொல்லி பாருங்கள். அதோட சந்தோஷமே வேறு. சரியாக பயன்படுத்துங்க, சரியான ஆள்கிட்ட பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அந்த உன்னதமான உங்களோட அன்பு பரிமாற்றத்துக்கு இந்த அழகான வார்த்தையை கரெக்டாக மட்டும் பயன்படுத்திக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. உண்மையாகவும் இருக்கணும் அந்த அன்புக்கு, இல்லைங்களா? ஓகே, ஸோ அந்த 4th மேஜிக்கல் சென்டென்ஸ் இது தாங்க. இதோட இந்த 4 மேஜிக்கல் சென்டென்சஸையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த புது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரை நான் உங்களின் எண்ணங்களின் குரல். Bye, take care, and thank you all so much for listening till now. வாழ்க வளமுடன்.